Taste the Daily. மகேந்திரன் சார், இந்த திமுக காங்கிரஸ் விளையாட்டு எதை நோக்கி போயிட்டுருக்கு? இது வந்து தேர்தலுக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்களா, இல்லை வந்து இப்படி தான் இருக்குமா, இல்லை வந்து கட்சி கை வந்து தனியாக கைண்டு போதா? கை நம்மை விட்டு போகாது. அதுக்கு முன்னாடி சாருக்கு அண்ணா திமுகவில் இருப்பவர்கள் ஏன் திமுகவுக்கு செல்கிறார்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் அவர்களுக்கு ஆசையை காட்டி அவர்கள் பேரம் பேசி தான் நீங்கள் இழுக்கிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 13 அமைச்சர்களில் 13 அமைச்சர்களும் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிற அமைச்சரவையில். இன்னைக்கு வந்து வெற்றி தோல்வியை பற்றிலாம் சொல்கிறாரு, 44 விழுக்காடு 20 விழுக்காடுன்ட்டு. 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியலையே. அப்போது உங்களுடைய விழுக்காடு எங்கே போயிட்டுது? அதனால் வெற்றி தோல்வியை வைத்தெல்லாம் ஒரு கட்சியை வந்து எடை போட்டு விட முடியாது. அதுக்கப்புறமா பீகார் தேர்தலில் வந்து சொன்னார், பெண்கள் அதிகமாக வாக்களித்தார்கள், இது பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? நீங்கள் வாக்குறுதிகள்லாம் சொல்லலையா? பீகார் தேர்தலுடைய வெற்றி இங்கே எடுபடாதுன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக எடுபடாது தான். நீங்கள் இங்கே என்னதான் 1000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த இது இங்கே எடுபடாது. எங்கள் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் யார் வர வேண்டும், யார் ஆட்சி ஆள வேண்டும் சொல்லி. 1000 ரூபாயும் பல பேருக்கு போய் சேரலையே. அதுதான் இப்போ அது எங்க பொங்கலுக்கு 2500 ரூபா அப்போ அதிமுக காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள். சென்ற முறை இவர்கள் கொடுத்தார்களா பொங்கலுக்கு? ஆனா இந்த வாட்டி கொடுப்பாங்க பாருங்க சார். இந்த வாட்டி கொடுப்பாங்க. பொங்கன வெள்ளம், அத வெள்ளம் கரைஞ்சதுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் சொன்னாங்க. உலகத்திலே யாரும் சொல்ல முடியாத கருத்துக்கள்லாம் முன்வைத்தார்கள். அதுக்கப்புறமா கூட்டணி வந்து இங்க பிரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பிரியாது தான். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் இவர்கள்லாம் வந்து வாங்க வேண்டியதை வாங்கி விட்டு தானே இவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுவும் தேர்தல் கமிஷன் சொன்ன பிறகுதான் ஆமா நாங்க ஒரு 10 ரூபா வாங்கணும், அதை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க தேர்தல் செலவுக்காக வாங்கியிருப்பாங்க சார். அதுதான் எங்க நகரம் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி இருந்து கம்யூனிஸ்டுகள் உண்டிய குலுக்கி தொழிலாளர்கள் தங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் கூட்டணி அங்கம் வகித்து கொண்டு இருக்கிற திமுகவில் 12 மணி நேர வேலைன்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வராங்க. வாய்மூடி மௌனமாக தானே இருந்தாங்க. எதிர்கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக தானே அந்த சட்டத்தை திரும்ப பெறப்பட்டது. இல்லை சார், நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு கேள்வி எழுது. என்னன்னா, இது கம்யூனிஸ்ட் வந்து எத்தனை பேர் நின்னாங்க போன தடவை? 6 பேர். அப்போது ஒரு வேட்பாளர் வந்து 30 லட்சம் தான் செலவு பண்ண முடியும், அதானே? ஆமாம். அப்போ அவங்க ஏன் 10 கோடி பெறாங்க? இந்த கேள்வியை சார் தான் பதில் சொல்லணும். நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியா மாறி விட்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட அவர்களுடைய அலுவலகத்தில் பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட் கம்பெனிக்கு தான் வாடகை விட்டுருக்குறாங்க. அதை கூட இல்லைன்னு மறுக்க முடியுமா? முடியாது. அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்ன சொல்றாருனாக்கா, சாற்றையெல்லாம் இவர்கள் விழுங்கி விட்டு வெறும் சக்கையை எனக்கு கொடுக்கிறார்கள். எதுக்காக அது மாதிரி சொன்னாரு? அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா அவரால்? அதுக்கு என்ன அர்த்தம்னாது சொல்ல முடியுமா? மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதுக்கான அர்த்தம் என்னன்றத மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு வந்து மாற்றத்தை நோக்கி திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இவர்கள் சொல்றாங்க 2016 எந்தவித கூட்டணியும் இல்லாமல் வெற்றி பெற்று அதிமுக கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரியே இல்லை என்று கொக்கரித்த காலம்லாம் உண்டு. அது போன்ற ஒரு வரலாறு இவர்களால் சொல்ல முடியுமா? திமுகவால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாருங்க, எதிர்கட்சிக்கு நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலங்க. கூட்டணி கட்சி கூட போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத ஒரே ஒரு கட்சி இந்த கட்சி தாங்க. இன்னைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன். இன்னைக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு ஏதாவது போராடினாங்களா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க.
இன்னைக்கு இவர் முதல்வராக பதவியேற்றவுடன் துபாய்க்கு சென்று லூலு மாலை கொண்டு வந்தார். அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? நீங்கள் கேட்டதை கிடைக்கவில்லை என்றால் போராடிதான் பெற வேண்டும் என்று சொன்னார்கள் அம்பேத்கர். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 69 பேர் மரணம் அடைந்தார்கள். விடுதலை சிறுத்தை யாரை வைத்து அந்த போராட்டம் நடத்தினார்கள்? தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தது. அதுக்கு கூட எதுக்கு வாய் அதுதாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர் என்றாலும் பயம், சார் என்றாலும் பயம். இந்த சார் எப்படி வந்தாலும் இவர்களுக்கு பயம் தான். சார், இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையுமா குறையாதா? எங்க இன்னைக்கு போராடாத செக்டர் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இல்லை, நான் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா, தொடர்ச்சியா பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பாதுகாப்பே இல்லை, குறையிறதுங்கிற பாதுகாப்பே சுத்தமா இல்லை, அறவே இல்லைங்கிற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். ஏன் வந்து கடுமையான நடவடிக்கைகள் வந்து காவல்துறை இன்னும் வந்து எடுக்காம இருக்கு? எங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா யார் மீது எடுக்க வேண்டும்? அதாவது கவர்னர் மாளிகை, அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதுகாப்பு நிறைந்த அந்த வளாகத்துள்ள போய் அந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாருன்னாக்கா யாருடைய தைரியத்தின் காரணமாக அவர் அங்கே அந்த சென்று அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தினார்? அவர் பின்னால் யார் இருக்கிறார்கள்? அப்போ இவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னா யாரை நீங்க முதல்ல கட்டுப்படுத்தணும்? ஜாஃபர் சாதிக்கு யாருங்க? போதை வழக்கு ஆஸ்திரேலியால இருந்து சொல்றாங்க. நீங்க வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஜாஃபர் சாதிக்க வந்து இங்க வந்து எல்லாமே சப்ளை பண்றாரு, அவரை ஏன் நீங்க இன்னும் பிடிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா தவறுகளும் காரணமாக இருப்பவர்கள் யார்? ஒரு பிரியாணி கடையில் ஒரு சண்டைனால யாருங்க அங்க இருக்கிறாங்க? அது புரியுது சார். இப்போ நீங்க அதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால வந்து இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்து முதல்வர் இதெல்லாம் கண்டிக்கலன்னு தான் கேட்கிறேன். அவர் தான் சொல்லிவிட்டாரு வந்தவுடன், மெத்தளத்துக்கு 2 பக்கம் அடி விழுவதை போல காலையில யார் எந்த பிரச்சனையை தொடங்குவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் என்ன சொன்னார்? தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நீங்க நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார். நிறைவேற்றி விட்டார்களா? முக்கால்வாசி இது அப்படியே இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வந்து அந்த குற்றங்கள் வந்து இப்போ சட்டசபையில் கூட ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி கொண்டு வந்தாங்க. அதை ஏன் என்ன நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு இவர்கள் சொல்வதெல்லாம் செய்து விடுவது கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில் கூட சொன்னாங்க, எல்லாருக்கும் வந்து வந்த உடனே வந்து கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, நீட்டு ரத்துன்றாங்க, கல்வி கடன் இது நகைகள்லாம் வந்து தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தகுதின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. எது வந்தாலும் இவர்களுக்கு வந்து ஒரு அதாவது வார்த்தைகளை திரித்து பேசக்கூடியவர்கள், பேசி பேசியே கட்சியை வளர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த திமுக தான். இதை இன்னமும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. எழுச்சி தமிழர் இன்னைக்கு போகும் இடமெல்லாம் இவரெல்லாம் பார்க்குறாரா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு வந்து அவர் பேசக்கூடிய அந்த இதுல வந்து நேரடியாக பங்கு பெறுபவர்கள் வந்து 30,000 பேர் 40,000 பேர்னா கூட அவர் பேசுவதை சோசியல் மீடியாவில் 1 கோடி பேர் பார்க்குறாங்க. நன்றி. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மகேந்திரன் சார், நிறைய அதாவது இவர்களை வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா, அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழியை கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு வழி சொல்லுவாங்க இவங்க. அதாவது எதை கேட்டாலும் நீ பீகாரை பாரு, உத்தரப்பிரதேச பாரு, நேபாளை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை நீ பத்தி பேசுனாக்கா அதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 33 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த அதிமுக அடுத்த முறை ஆட்சி கட்டிலில் அமரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் தலைவரை கொன்றவரை கட்டி அணைத்தவர் திமுக தான். இன்னைக்கு வந்து கோர்ட்டு விடுதலை பண்ணிட்டோம், அதற்கு கூட இவர்கள் வாய் மூடி கருப்பு துணி அணிந்து தானே போராட்டம் செஞ்சார்கள். கண்ணப்பன் என்ன சொன்னாரு? இவர்கள் எதற்குமே வாய் திறக்க மாட்டாங்க, தேர்தல் வரும்போது சீட்டுக்காக தான் வாய் திறப்பாருன்னு சொன்னாரு. அது உண்மைதானே? இன்னைக்கு வந்து துரைமுருகன் ஒரு இதுல சொல்றாரு, ஸ்டாலினை நான் ராஜராஜ சோழனாக பார்க்கிறேன், உதயநிதியை வந்து ராஜேந்திர சோழனாக பார்க்கிறேன். அப்போ ஒரு மன்னராட்சி தானே நடக்குது.
அதற்காக நீங்க ஏதாவது எதற்கு இந்த தமிழகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க வாய் திறந்தீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எளிமைக்கு பேர் பெற்றவர் காமராஜர். அவர் போகும் இடமெல்லாம் நாங்க ஏசி போட்டு கொடுத்தோம்னு சொன்னாங்க. அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் கூட்டணி கட்சிகள் போராடுவது கிடையாது. இந்த சீட்டுக்காக மட்டும்தான் வாய் திறப்பாங்க. மற்றபடி எதுவா இருந்தாலும் அண்ணா அறிவாலய வாசலில் படுத்து கிடப்பார்கள். அத 4.5 ஆண்டுகள் அமைதியா இருந்து இந்த 4.5 ஆண்டு காங்கிரஸ் வந்து எதுக்குமே வாய் திறக்காம இந்த கூட்டணிக்காக மட்டும்தான் வாய் திறப்பாங்க. வாய் திறக்காம சொல்ல வரீங்க.